கலர் வியூ உங்களுக்கு போட்டு காமிச்சேன் இல்லைங்களா? இந்த ஒரு ரோஸ், ஜாஸ்மின், லாவெண்டர், லிலி, லோட்டஸ், இளங்கிரன், அதில் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது எடுத்துக்க போகிறோம். இதில் ரெட்ரோஃபிட் கால் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த போஸ்ட்மேனில் நம்ம கால் பண்ணி ஏபிஐ கால் பண்ணி நமக்கு இத்தனை அரேஸ் வந்திருக்கு. நமக்கு இந்த வேல்யூஸ் முதல்ல முக்கியம், என்னென்ன கீ வேல்யூஸ் வந்திருக்குன்னு. ஓகேங்களா? ஸோ இந்த கீயை வந்து நம்ம இதுக்கு ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணணும், போஜோ கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? போஜோனா கெட்டர் செட்டர். அதாவது எனக்கு வர்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் இதில் செட் பண்ணிட்டு தான் நான் கெட் பண்ணுவேன். ஓகேங்களா? போக போக உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும், பட் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஏபிஐன்னு கால் போட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாமே இதில் இருக்கட்டும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வர ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறேன். மூவிஸ்னு ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு ஒரு போஜோ கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ரெட்ரோஃபிட்ல எப்படி நம்ம பண்ணணும்னா, இங்க என்ன வேல்யூ நேம் என்ன கொடுக்குறோமோ இதே தான் நம்ம அங்க இருந்து கால் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் கரெக்டா எடுக்க முடியும், அதோட டேட்டா பேர் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம சீரியலைஸாக தான் டேட்டா எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீரியலைஸ் நேம்லாம் வரல. ஸோ பிகாஸ் ஏன்னா நம்ம டிபெண்டன்சிஸ் இன்னும் பண்ணல. ஸோ முதல்ல இதை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏபிஐ கிளைண்ட் ஜாவா கிளாஸ் ஏபிஐ கிளைண்ட் ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிடுவோம். ஏன்னா ரெட்ரோஃபிட் கனெக்ஷன் முதல்ல போட்டுருவோம். சரிங்களா? இப்போ நமக்கு பேஸ் யூஆர்எல் தேவை. பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் ஸ்ட்ரிங் பேஸ் யூஆர்எல் ஈக்குவல் டு என்ன யூஆர்எல்? இந்த யூஆர்எல் தான். இது ஃபுல்லாக போடக்கூடாது. அந்த ஏன்னா மார்வல் வந்து நம்ம இதில் கொடுத்துக்கலாம், இன்டர்ஃபேஸில் கொடுத்துக்கலாம். இங்கே கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஒன்றுதான். ஆனால் ஏன்னா இப்போ டெமோஸ்க்கு அப்புறம் நம்ம எவ்வளோ வேணாலும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் வரலாம், ரெஜிஸ்டர் வரலாம். ஸோ அதெல்லாம் இன்டர்ஃபேஸ் வழியாக கால் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இதுதான் பேஸ் யூஆர்எல். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது வந்து ரெட்ரோஃபிட்டை வந்து கால் பண்ணணும். இப்போ ரெட்ரோஃபிட் இல்லை, அதனால டிபெண்டன்சிஸ் போடுறோம். ஸோ கோ டு ஃபைல், ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர், டிபெண்டன்சி லைப்ரரி. ஓகே. எப்பயுமே நமக்கு இதுதான் வரணும். ஓகே. காம்டாட் ஸ்கொயர் டாட் ரெட்ரோஃபிட் 2. ஓகேங்களா? இந்த ரெட்ரோஃபிட் எடுத்துக்கணும். என்ன வெர்ஷனோ அந்த வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க, கரண்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க. ஓகே. அப்ளை. ஓகே. சிங்க் ஆயிடுச்சு. இப்போ பப்ளிக் ரெட்ரோஃபிட் ஸ்டார்ட். ஓ சாரி, retrofit equal to null. இது ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம், ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணோம். அதுவும் ஸ்டாட்டிக் மெத்தட் தான் நினைக்கிறேன். இது வேற இங்கே வச்சு இந்த ஓகே. எஸ், பப்ளிக் ஸ்டாட்டிக் retrofit get retrofit. இதுதான் நம்மளோட மெத்தட் நேம். ரிட்டர்ன் ரெட்ரோஃபிட் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம HTTP லாகிங் இன்டர்செப்டார் வேல்யூஸ் இதெல்லாம் பில்ட் பண்ணுறது. கேம் ஃபைல் chrome dot square up dot okay HTTP3
Okay, HTTP3 logging interceptor. Okay, apply. Okay, again. Okay, HTTP client இது பண்ணணும். ஸோ இதுதான் இப்போ இது மேலே மற்றதெல்லாம் ஈஸியாக போயிடும். இது மட்டும் கான்டாக்ட் HTTP3. ஓகே, இப்போ HTTP லாகிங் இன்டர்செப்டர் வந்துச்சு. சாரி, லாகிங் அது வந்துச்சுங்களா? அதுவே எடுத்துகிட்டு வந்துச்சு. ஓகே, இன்டர்செப்டர் equal to HTTP லாகிங் இன்டர்செப்டர் என்ன சொல்லியிருக்கான்? ஓகே, இன்டர்செப்டர் செட் லெவல். இப்போ இன்டர்செப்டர் டாட் செட் லெவல் டாட் பாடி. இப்போ இதில் நிறைய இருக்கு. லெவல் டாட் பாடி பேசிக். இப்போ பாடினா இதில் இருக்கிற எல்லா கண்டென்ட் நம்ம என்ன ஹெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம், என்ன பேராமீட்டர் எல்லாம். ஹெட்டர்ஸ் பேசிக்னா நமக்கு பேசிக் வேல்யூஸ் மட்டும்தான் வரும். நமக்கு வர அவுட்புட்டு அது மட்டும்தான் வரும். தேவையில்ல ஹெட்டர்ஸ்லாம் காட்டவே காட்டாது. ஸோ அதனால் லெவல் டாட் பாடி கொடுத்துக்கலாம். இதை ரன் பண்ணும்போது நான் சொல்கிறேன் இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு. சரிங்களா? இப்போ we have to introduce create the OK HTTP client object. ஓகே, ஆல்ட் என்டர் கொடுத்தப்ப இதெல்லாம் வந்து கனெக்ட் டைம் அவுட். இப்போ வந்து ஒரு யூஆர்எல் போயிட்டு கனெக்ஷன் அங்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா ஒரு 5 minutes வரைக்கும் வெயிட் பண்ணி செக் பண்ணும். சரிங்களா? இது ரைட் டைம் அவுட்டுங்கிறது என்னன்னா நம்ம வந்து இன்சர்ட் பண்ற கொரிஸ் அதெல்லாம் பண்றது. ரீட் பண்றதுன்னா இப்போ கெட் பண்றோம் இல்லைங்களா? இதுவும் வெயிட் பண்ணியே வாங்குவோம். வர்ற வரைக்கும் இந்த 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் எரர் அடிக்கும். அதுக்கப்புறம் என்னது டைம் அவுட் எரர் அடிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டாட் இந்த இன்டர்செப்டரை ஆட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே மேலே போட்டிருந்தோம்ல HTTP லாகிங் இன்டர்செப்டர், இதை இங்கே ஆட் பண்ணணும். ஆட் இன்டர்செப்டர் டாட் பில்ட். அவ்வளோதான். இப்போ HTTP கிளைண்ட்டை பில்ட் பண்ணியாச்சு வித் லாகிங் இன்டர்செப்டர். ஸோ இப்போ இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ அவன் என்ன சொல்றாங்க, இஃப் retrofit equal to null இங்க இருந்ததுன்னா retrofit equal to ஓகே, இங்க பேஸ் பண்ணி பேஸ். ஓகே, இங்க நியூ retrofit டாட் பில்டர் டாட் பேஸ் யூஆர்எல். இங்க அந்த பேஸ் யூஆர்எல் கொடுத்தோம் டாட் கிளைண்ட். இந்த கிளைண்ட் வந்து என்னன்னா ஓகே HTTP கிளைண்ட். சரிங்களா? இப்போ ஓகே HTTP கிளைண்ட். இப்போ நம்ம இப்போ இது வந்து உங்களுக்கு புரியுதா? இது வந்து எனக்கு வந்து பாடியில கண்டென்ட் எப்படி வரணும், நான் கொடுக்கறதுலாம் என்ன தெரியணுங்கிறதுக்காக இன்டர்செப்டர். அதுக்கப்புறம் நான் HTTP கிளைண்ட்ல எனக்கு எப்படி எப்படிலாம் கனெக்ஷன் ஆகணும், கனெக்ட் டைம் அவுட் எப்போ வரணும், ரைட் டைம் அவுட் எப்போ வரணும், ரீட் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் நடக்கும். அதில் இந்த இன்டர்செப்டரை ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே HTTP கிளைண்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த ஓகே HTTP கிளைண்ட்டை இந்த ரெட்ரோஃபிட்ல வச்சு பில்ட் பண்ணுறேன். அப்போ தான் என்னால் நெட்வொர்க் கால் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் இந்த நெட்வொர்க் பில்டர் வந்து பேஸ் யூஆர்எல் வந்து இந்த பேஸ் யூஆர்எல் கொடுத்துட்டேன். கிளைண்ட் வந்து இந்த ஓகே HTTP கிளைண்ட் டாட். இப்போ கன்வெர்டர் இப்போ இதெல்லாமே முடிச்ச பிறகு நமக்கு வர்றது வந்து ஜேசானா வரும். அதை ஜேசானா மாத்தணும் இல்லைங்களா? அங்கேருந்து வர்றது வந்து ஜிசானா வரும். கூகுள் சானா வரும். அதை வந்து அது வந்த பிறகுதான் நம்ம இங்க ஜேசானா மாத்திப்போம். ஸோ அதுக்கு வந்து கன்வெர்டர் ஃபேக்டரி போடணும். ஸோ ஆட் கன்வெர்டர் ஃபேக்டரி
கீழே போடுறப்ப கரெக்டாக இருக்கும். ஆட் கன்வெர்ட்டர் ஃபேக்ட்ரி. இப்போ இந்த இடத்துல ஜிசான் கன்வெர்ட்டர் ஃபேக்ட்ரி அப்படின்னு போடுறாங்க. இதுக்கு டிபெண்டன்சி நம்ம இங்கே கொடுத்தாகணும், இல்லைன்னா வராது. ஸோ போட்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் சேம் கான்டாக்ட் ஸ்கொயர் அப் retrofit. Converter JSON. Okay. Apply. Okay. இவ்வளோ enable ஆயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் என்னன்னு பார்த்தா ப்ராஜெக்ட் ஓகே தானா? ஓகே, இதை மைனஸ் பண்ணும். ஓகே, திரும்ப ஆட் பண்ணும். கான்டாக்ட் ஸ்கொயர் டாட் retrofit to sorry retrofit converter JSON. Okay, apply. ஓகே, நம்ம கிராடில் சிங்க் பண்ண விடல, அதான் பிரச்சனை. ஓகே, நான் JSON converter factory dot create வந்துச்சா? create dot build. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ரெட்ரோஃபிட் வந்து நல்லா இருந்ததுன்னா ரெட்ரோஃபிட்ல வந்து பேஸ் URL கொடுத்து அதுக்கு கிளைண்ட்டையும் கொடுத்துட்டு ப்ளஸ் அதை கன்வெர்ட்டர் ஜிசானா கன்வெர்ட் பண்ணி பில்ட் பண்ணிடுறேன். இப்போ இதை இந்த ரெட்ரோஃபிட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஒரு ஏபிஐ கிளைண்ட் கிளாஸ் எழுதியிருக்கேன், அதில் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் எழுதியிருக்கேன், இதை உள்ள ரெட்ரோஃபிட்டை பில்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த மூவிஸ் இந்த இதுக்கு வேரியபிள்ஸ் போஜோ கிளாஸ் கிரியேட் பண்ணணும், கெட்ட செட்டர். ஓகேங்களா? அதுக்கு what happened delete பண்ணலாம். we have to create a new class. movies. okay,
இப்போ இது எல்லாமே சீரியலைசேஷன் எடுத்துக்கணும். அட் சீரியலைசேஷன் நேம் இது எல்லாமே ரெட்ரோஃபிட்ல இருக்குது. சரி. சரி, ஜிசான் கன்வெர்ட்டர் இது எல்லாமே ஜிசான்லேருந்து ஜேசானுக்கு எல்லாமே ஜிசானா வந்துடும். நமக்கு ஜேசானா வந்துடும். ஓகேங்களா? ஜிசான் கன்வெர்ட்டர் இங்கே என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கணும். இந்த நேம் இருக்குல்ல, ஸோ இதை வந்து எனக்கு எக்ஸ்போஸ் பண்ண எக்ஸ்போஸ் இதெல்லாம் கீவேர்டு. அப்புறம் ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம். இப்போ நீங்க இதை கொடுக்காமலே ரெட்ரோஃபிட்ல இதை கொடுக்காமலே இதை இப்படி கால் பண்ணலாம், பிரைவேட் ஸ்ட்ரிங் நேம்னு வைக்கலாம். ஆனா இங்க இருக்கிற நேம் இது கரெக்டா இருக்கணும், இந்த வேரியபிள். இல்லைன்னா இங்க இந்த நேமை கரெக்டா கொடுத்துட்டு நீங்க இங்க வந்து நீங்க என்ன வேணாலும் மாத்திக்கலாம். வாட் இஸ் தட் மூவிஸ் நேம், சாரி ஸ்பேஸ் விடக்கூடாது, அப்படி வரணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த நேம் இங்க கரெக்டா இருக்குல்ல, ஸோ அதோட வேரியபிள் இதுக்கு வந்துடும். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஓகே சார், நான் எதுக்குமே ரெண்டுக்குமே சேமா வச்சுக்கிறேன், எதுக்கு டவுட். அப்புறம் அடுத்தது என்ன, ரியல் நேம். சரி, ஓகே. அட் சர்வீஸ் நேம் பெட்டர் நீங்க என்ன பண்ணுங்க, அதை டைப் பண்ணாதீங்க, அப்படியே அதை அப்படியே காப்பி பண்ணீங்க. ஏன்னா சப்போஸ் சில பேர் வந்து அவங்க ஏபிஐ கொடுக்கும்போது சில பேர் வந்து தப்பா கூட இங்க கொடுத்துருப்பாங்க, இல்ல சிலது ஒரு இது வந்து அண்டர் ஸ்கோர் போட்டிருப்பாங்க, நம்ம மறந்துடுவோம். ஸோ பெட்டர் நம்ம அப்படியே அந்த கீயை வந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போஸ், ஏன்னா நாளைக்கு எரர் வராது. எரர் வந்தா நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதனால. இப்போ ரியல் நேம். ஓகே, அட் சீரியஸ் நேம் team to expose private string team at serialized name first appearance first appear. ஓகேங்க, நம்ம தான் இங்க கரெக்டா கொடுத்துறோம்ல, serialized name தான் கரெக்டா கொடுத்துறோம்ல, இது நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? serialized name publisher இது image URL. இதுல இருந்தா நம்ம இமேஜ் எடுக்க போறோம். சரிங்களா? ஓ சாரி, serialized name image URL. okay, sorry. Next, bio. Okay, at serialized name bio at expose private string bio. ஓகே, நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேங்களா? இது 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 தனி, இது தனி, இது தனி. டிஃபரன்ஸ் புரியுதா? ஒண்ணுத்துக்கு எடுத்துருக்கோம். இது வந்து நேமுக்கு, இது ரியல் நேமுக்கு, இது ஓகே ஃபைன், ஓகே ஃபைன். இல்லை நடுவில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து கெட்டர் செட்டர் மெத்தட் எழுதணும். நம்ம கன்ஸ்ட்ரக்டர் இப்போ நம்ம செட் பண்ண போறதுன்னா கன்ஸ்ட்ரக்டர் செட் பண்ணலாம். நமக்கு வந்து இது அப்படியே வந்து நம்ம என்ன சொல்றது, அந்த ஏபிஐலேருந்து அப்படியே வர்ற வேல்யூவை கெட் தான் பண்ண போறோம். ஸோ அதனால கெட்டர் இஸ் எனஃப். அப்படியே கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆப்ஷன் வரும், என்ன வேணும், கன்ஸ்ட்ரக்டர் வேணுமா, கெட்டர் வேணுமா. எனக்கு கெட் அண்ட் செட்டர் கூட எனக்கு நான் செட் பண்ண போறது எந்த வேல்யூ, நான் கெட் தான் பண்ண போறேன். ஏன்னா வர வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இல்லை இப்போ நான் எடுப்பு ஏபியில் நான் எடுத்தேன்னா நேம்ல நேம் செட் ஆகிடும், டீம்ல டீம் கரெக்டாக செட் ஆகிடும். அதனால எனக்கு எடுத்தா மட்டும் போதும். ஸோ நான் கெட்டர் கண்ட்ரோல் ஏ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துறேன். ஸோ எல்லாத்துக்கும் கெட் வேல்யூ வந்துச்சுங்களா? ஓகே, நம்ம இப்போ இந்த போஜோ கிளாஸ் இந்த கெட்டர் கிளாஸ் பண்ணியாச்சு.
அதாவது ரெஸ்பான்ஸ் கிளாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணணும். API interface. Okay, this should not be class interface ன்னு சொல்லிட்டோம். அப்போ this should not be class, this should be interface. இன்டர்ஃபேஸ்ல இது get method இல்லைங்களா? post methodனா post யூஸ் பண்ணலாம். இது get method. get என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க இங்க மார்வல் டெமோஸ் வரைக்கும் தான் பேஸ் வேற வச்சிருக்கோம். இப்போ மார்வல் எடுத்துக்கணும். மார்வல் ஓகேவா? என்டர். இதுக்கு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். இதுக்கு எப்படின்னா இதுக்கு வந்து ரெட்ரோஃபிட்ல கால் மெத்தட்ல தான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். கால் இந்த இதுல வந்து கால் ஆஃப் இந்த எனக்கு வர்ற வேல்யூஸ் வந்து எதுல உட்காரணும்னா எனக்கு இந்த மூவிஸ்ல உட்காரணும். இந்த கிளாஸ்ல உட்காரணும். நம்ம இப்போ கிரியேட் பண்ண கிளாஸ்ல உட்காரணும். ஓகேங்களா? வர வேல்யூஸ் எல்லாம் அது எப்படி உட்காரணும்? எனக்கு வந்து இவங்க ஒரு வேல்யூ கொடுத்தா பரவாயில்ல. எனக்கு 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அரேஸ்ல கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் அரே லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஒரு லிஸ்டா உட்காரணும். கரெக்டா? ஸோ ஐ ஹாவ் டு கால் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ். ஓகேங்களா? ஓகே ஓகே டிபெண்டன்சி போட்டாச்சு. இப்போ சும்மா நம்ம கெட் சும்மா நம்ம ஒரு பேர் கொடுத்துருவோம், கெட் மூவிஸ் லிஸ்ட். ஓகேவா? ஃபங்க்ஷன் இதுதான் இன்டர்ஃபேஸ். இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஏபிஐ கிளைண்ட் கிரியேட் பண்ணோம். ஓகே, அந்த ஏபிஐ கிளைண்ட் கிரியேட் பண்ணதுல ஒரு பேஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ரெட்ரோஃபிட் ஒரு வேல்யூ ஸ்டாட்டிக்காக ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்டாட்டிக்காக இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் வைஸ் எங்கே வேணாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இந்த மெத்தடும் ஸ்டாட்டிக் அது உள்ள. அதில் லாகிங் இன்டர்செப்டார் ஒன்று ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை ஹெச்டிடிபி கிளைண்ட்டுக்குள்ளே போட்டு அந்த ஹெச்டிடிபி கிளைண்ட்டை வந்து ரெட்ரோஃபிட் மூலியமா கால் பண்ணுறோம் பேஸ் வேரியபிள் வச்சு. ஓகேங்களா? அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதான் இந்த மெத்தடு. நெக்ஸ்ட்டு மூவிஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணோம், கெட்டர் போட்டு தென் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட ரீசைக்கிளர் ஆக்டிவிட்டிக்கு வாங்க. இதுதானே எடுத்தோடனே வர்றது. ஓகேங்களா? இது அப்படியே பழையபடியே இருக்கட்டும். நம்ம இப்போதைக்கு அதுவே ஓப்பன் ஆகட்டும். நமக்கு முதல்ல ஒர்க் ஆகுதான்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ முதல்ல நான் கால் பண்ண போறேன். அந்த முதல்ல இன்டர்ஃபேஸ் நமக்கு பிரைவேட் ஏபி இன்டர்ஃபேஸை கால் பண்ணிக்கிறீங்க. எடுத்து வச்சுருங்க. எப்படி வேணும்னா ஏபி இன்டர்ஃபேஸ் ஈக்குவல் டு இப்போ ஏபி கிளைண்ட் டாட் get retrofit dot create API interface dot class. இதுக்கு என்ன மீனிங்? அதனால அந்த இன்டர்ஃபேஸை அப்படி கிரியேட் அதை வச்சு தான் நம்ம கால் பண்ண முடியும். இப்போ இந்த ஏபி இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெட்ரோஃபிட்டுக்கு கால் பண்ண போகிறோம். கால் அதே லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் டிபெண்டன்சி போட்டாச்சு. சும்மா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணீங்க. கால் ஈக்குவல் டு ஏபிஐ இன்டர்ஃபேஸ் டாட். இந்த ஏபிஐ இன்டர்ஃபேஸில் ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், கெட் மூவிஸ் லிஸ்ட்னு. கரெக்டுங்களா? அதுதான் வரும் கெட் மூவிஸ் லிஸ்ட். இப்போ கால் பண்ணியாச்சு. கால் பண்ணிட்டு வர ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணோம்ல, கால் டாட் என்கியூ நியூ கால்பேக் லிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே ரெஸ்பான்ஸ்னா ரெஸ்பான்ஸ் வந்துடும், ஃபெயிலியர்னா ஃபெயிலியர் வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபெயிலியரில் ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் டாட் வி சாரி log dot e டிபெண்டன்சி போட்டாச்சு. failure t dot get message. ஓகே, இப்போ எனக்கு ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? இப்போ எனக்கு ரெஸ்பான்ஸ்ல நான் இப்போ எடுக்கிறது எல்லாமே இது அப்படியே தான் எடுத்துட்டேன். என்னது, இந்த மூவிஸை
எனக்கு லிஸ்டா தான் வரப்போகுது. ஏன்னா ஏபி இன்டர்ஃபேஸ் நான் எப்படி கால் பண்ணியிருக்கேன்னா லிஸ்ட் ஆஃப் மூவிஸ்னு கால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வர ரெஸ்பான்ஸும் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் தான் வரும். ஸோ ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிங்க. லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் பாடி. ஓகேங்களா? ஓ சாரி, வேரியபிள் டிக்ளேர் பண்ணல பாருங்க. மூவிஸ் லிஸ்ட். ஓகே. இப்போ எனக்கு வந்து நான் செக் பண்ணோம் இல்லைங்களா, எனக்கு எல்லா மூவிஸ் லிஸ்ட்ல கரெக்டா வருதான்ட்டு. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபார் லூப் போடுறேன். ஃபார் மூவிஸ் 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 லிஸ்ட் log டாட் v எனக்கு மூவிஸ் நேம் மூவிஸ் நேம் மூவிஸ் டாட் கெட் நேம். நான் நேமை மட்டும் பிரிண்ட் பண்றேன். ஒரு நேம் எல்லாம் எத்தனை, இப்போ மூவி லிஸ்ட் 5 மூவி லிஸ்ட் இருக்குன்னா அதுல 5 மூவி லிஸ்ட் இருக்கிற நேம் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? நான் டேட்டாவே இங்க இருந்து எடுத்துட்டேன். இந்த ரெஸ்பான்ஸ் டாட் பாடியில இருந்து எல்லா டேட்டாவும் எனக்கு வந்துடுச்சு. வந்து இந்த மூவி லிஸ்ட்ல நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? அந்த மூவி லிஸ்ட்ல இருந்து நான் ஒண்ணா பிரிக்கிறேன். இந்த மூவிங்கிறது வந்து மாடல் தானே, இதோட டேட்டா மாடல் கிளாஸ் தானே இது போஜோ. ஸோ இந்த மூவி லிஸ்ட்ல இருந்து மூவிஸை ஒண்ணா பிரிச்சு அதுல ஃபார் லூப்பை போட்டு, இதுக்கு என்ன மீனிங்னா ஃபார் ஈச் லூப்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜாவால? இது எப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, இதை தாங்க நான் இப்படி சிம்பிளா போட்டிருக்கேன். ஃபார் int I equal to 0, I less than movie list dot size semicolon I plus plus. Sorry. புரியுதா? சரி, இங்க எப்படி எழுதணும்னா movies list dot get of I dot get name. இப்போ புரியுதா? இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ஒண்ணுதான். இது புரியுதுல? மேல இருக்கிறது புரியுதுல? என்ன பண்றீங்க, அதாவது ஐ வந்து இண்டெக்ஸ் வந்து 0 வச்சுக்கிறேன். ஐ வந்து 0ன்னு வச்சுட்டு மூவி லிஸ்ட் சைஸ் வந்து வரைக்கும் ரன் பண்றீங்க. அப்போ 0 1 2 3 4 வரைக்கும் வரும். ஓகேங்களா? அப்போ ஒரு ரூப் சுத்தம் போதும் அதோட நேம் மட்டும் பிரிண்ட் பண்ணிடும். நேம் எப்படி பிரிண்ட் பண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன் அமெரிக்கர் வருவாரு, அடுத்து அயன்மேன் வருவாங்க, அடுத்தது வொல்வரின், அந்த மாதிரி வருவாங்க. இதே தான் நான் என்ன பண்றேன், ஃபார் ஈச் லூப்ங்கிறது இந்த ஈச்ங்கிறது அதுவே எடுத்துக்கும். மூவி லிஸ்ட்ல இருக்கிற மூவிஸ்க்கு போயிடும். இதோட வேல்யூஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் போயிடும். அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல நேம் பிரிண்ட் பண்றோம், அடுத்து ரெண்டாவது இதுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி ரன் ஆகும். இது ரெண்டும் ஒண்ணு. பட் இதோட இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகும். இது அப்படியே கீ வேல்யூ பேரோட மூவ் ஆகிடும் இது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஈஸியா குயிக்கா ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதனால ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அது நீங்க ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 காலை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன். இதுல நிறைய போஸ்ட் இருக்கு, பேராமீட்டர்ஸ் கொடுக்கறது இருக்கு, ஹெட்டர்ஸ் கொடுக்கறது இருக்கு, அத்தாரைசேஷன் பண்ணுவாங்க, ஸோ செக்யூரிட்டி, அதெல்லாம் போக போக அப்படியே அந்த வேலை அப்படியே பார்க்கறது. ஓகே, இப்போ எரர் அடிக்குது பாத்தீங்களா? ரீசன் என்னன்னா, லொக்கேட் போயிடுவோம். எரர் ஒரு நிமிஷம், திரும்ப ஓப்பன் கொடுங்க. திரும்ப எரர் அடிக்கும். இப்போ கண்டுபிடிச்சிடலாம்.
சாரி, இதை என்ன மாத்தல. ஓகே, ஃபேட்டல் எக்ஸெப்ஷன். ஓகே, ஹெச்டிடிபி டிஸ்பேச்சர். இது எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னா கரெக்ட். கம்பைலர் ஒர்க் ஆகல. ஸோ அதனால ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். அதை நான் வேணும்னு தான் டிசேபிள் பண்ணேன். ஏழு வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இளைஞர், சரிங்களா? இந்த பெல் டாட் கிரேடல் ஆப்ல கிரேடல் ஃபைல்ல கம்பைல் அப்ளை சோர்ஸ் கம்பேட்டபிலிட்டி, இந்த ஜாவா கம்பேட்டபிலிட்டி 1.8 கொடுத்துடணும். சோர்ஸ் கம்பேட்டபிள், டார்கெட் கம்பேட்டபிள். சிங்க் நவ். இப்போ நான் ரன் பண்றேன். ஓகே, இப்போ எந்த எரர் அடிக்கல இல்லைங்களா? இப்போ நம்ம வெர்பஸ் போவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், இங்க மூவிஸ் நேம் பிரிண்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கா? இப்போ அதே மாதிரி அந்த இன்டர்செப்டர் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல ஏபிஐ கிளைண்ட்ல இந்த இன்டர்செப்டர் பாடி போட்டிருந்தோம். HTTP லெவல் பாடி இதோ பாருங்க, இதான் அது. இப்போ நான் இங்க ஏதாவது ஏபிஐ கால் மட்டும் நான் பார்க்கணும். ஓகே, HTTP இங்க நான் கொடுத்தேன்னா என்னோட URL இது. ஓகேங்களா, டெமோஸ் மார்வல். ஓகே, ரெஸ்பான்ஸ் 200னா ஓகே பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு அதோட ஃபுல் இது அந்த ஜேசன் அப்படியே வந்துருக்கு பார்த்தீங்களா? புரியுதுங்களா இளைஞர்? இந்த ஜேசன் இதெல்லாமே கரெக்டாக வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, HTTPல சரி, அந்த இதனால தான் இந்த பாடி போடுறது. ஒன்ஸ் நம்ம ஆப்பை வந்து லைவ் பண்ணும்போது இதை இந்த இன்டர்செப்டரை ஆட் பண்ணக்கூடாது, எடுத்து விட்டுருணும். ஏன்னா இப்போ நம்ம கொண்டு வந்தாச்சு, டேட்டாவை கொண்டு வந்தாச்சு. என்னோட வேலை என்னன்னா, இந்த பக்கம் இமேஜும் நேமையும் என்னால் லிஸ்ட் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஃப்ளவரை நான் காட்டுறேன் இல்லையா? ஏற்கனவே இந்த ஸ்டாட்டிக் ஃப்ளவர்ஸ் தானே காட்டிட்டு இருக்கேன். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் என்னோட அடாப்டர் போகிறேன். அடாப்டர் போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன். லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் லிஸ்ட். அதுவே டிபெண்டன்சி காட்டுது பார்த்தீங்களா? இம்போர்ட் கிளாஸ், அந்த கிளாஸ் இம்போர்ட் பண்ணிக்க வேண்டியது. கன்ஸ்ட்ரக்டர்லையும் சேஞ்ச் இன்டு மூவிஸ். ஓ சாரி, ஸ்டார்ட் மூவிஸ் லிஸ்ட். ஓகே, மூவிஸ் லிஸ்ட் டாட் get of position dot get name. மூவிஸ் லிஸ்ட் டாட் லென்த் வராது. அரே லிஸ்ட்னா அரே தான் லென்த் வரும், அரே லிஸ்ட்னா சைஸ் வரும். சரிங்களா? ஓகே, இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃப்ளவர் தான் வச்சிருக்கோம் இல்லையா? இந்த URL என்ன வச்சிருக்கோம் ஐட்டம் லிஸ்ட்ல? ஓகே, இந்த இடத்துல அண்ணன் இமேஜ் வேணும்னு கேட்டார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இமேஜ் ஒரு 100 dp 100 dp oh shit, id image logo, சும்மா நம்ம பேர் வச்சுக்கிறது தான். left to
ஓ கார்டியோ அது. ஐம் சாரி. அப்போ கார்டியோக்குள்ள ஒரு சைல்டு தான் இருக்க முடியும். இப்போ உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட சைல்டு வேணும்னா ஒரு லேஅவுட் யூஸ் பண்ணணும். ஸோ we have to use the constraint layout or any layout. match parent wrap contact பண்ணிட்டு இதை அப்படியே தூக்கி இது கீழே போட்டுருங்க. ஓகே, இப்போ டாப் டு டாப் parent left to left of parent right to left of flat x flat. ஓகே, இதான் பண்ணோம். left to right of image logo 0 dp right to right of okay. We will make it a center, bottom to bottom of parent. கூட வேணால் கொஞ்சம் அதிகப்படுத்திங்க, 150 வச்சுக்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம பண்ணணும், ரொம்ப என்லார்ஜாக இருக்குல்ல. 120 20. ஓகே, டேப்பர் கிளாஸ் வாங்க. அந்த இமேஜை போட்டோம் இல்லைங்களா, அந்த இமேஜ் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கலாம். image logo equal to item view dot find view by id or dot id dot image logo. இப்போ என்ன ஆகும், இங்க வந்து தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த யூஆர்எல் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இதை வந்து எனக்கு இமேஜில் கிளிக் பண்ணேன், ஏன்னா எனக்கு வந்து இங்க இமேஜ் யூஆர்எல் தான் கிடைக்குது. பட் இந்த இமேஜ் யூஆர்எல் எனக்கு வந்து இமேஜ் வேணும். ஸோ அதுக்கு ஒரு லைப்ரரி இருக்கு. we are going to use that library as a glide. இதுக்கு முன்னாடி என்ன எரர் அடிக்கும் பார்த்துக்கலாம். நம்ம என்ன யூஸ் பண்றோம், கிளைடு யூஸ் பண்ண போறோம். பிகாசோ இருக்கு, கிளைடு இருக்கு, அதே மாதிரி இன்னொரு லைப்ரரி இருக்கு. இது ரெண்டு தான் மெயின் கிளைடு தான். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் கம்பேட்டபிலிட்டி ஈஸியாக இருக்கும். லைப்ரரி அதுவும் கான்டாக்ட் ஸ்கொயர் அப் இல்லை, கிளைடு வேறு. ஒரு நிமிஷம், கிளைட் லைப்ரரி எங்கே யூஸ் பண்ண, பம்டெக் தான். ஓகே, இந்த பம்டெக் இருக்கு இல்லையா, இது எந்த கிளைட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் நமக்கு வந்து ஜிட்டப்ல கொடுத்துருக்கேன், இது ஓப்பன் சோர்ஸ், இதுவும் யூஸ் பண்ணலாம். பட் இது யூஸ் பண்ணுறது பெட்டர். 411 சரி. ஓகே, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம், glide dot with context.
இந்த கான்டெக்ட் இது ஆல்ரெடி இந்த கான்டெக்ட் வச்சிருக்கோம்ல, அந்த கான்டெக்ட் டாட் லோட் யூஆர்எல் கேட்குது. லோடில் நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம், யூஆர்ஐ கொடுக்கலாம், ஃபைல் கொடுக்கலாம், மாடல், ஆப்ஜெக்ட் மாடல், பிட் மேப், ஸ்ட்ரிங்கு, எது வேணாலும் எடுத்துக்கோம். ஸோ இப்போ நம்ம we are going to give the string. அந்த ஸ்ட்ரிங் எங்கேருந்து வரும்னா, ஆல்ரெடி we have movies list dot get position, பொசிஷனா ஒவ்வொரு பொசிஷனுக்கும் டாட் கெட் இமேஜ் வரும். ஓகேங்களா? டாட் இன்டூ இதுக்குள்ள எந்த வியூக்குள்ள இன்டூ டார்கெட் கேட்குறாங்க இல்லை இமேஜ் வியூ. எந்த இமேஜோ ஆல்ரெடி ஓகே இன்டூ ஹோல்டர் டாட் இமேஜ் லோகோ. இந்த ஹோல்டர் வழியாக தான் ஒன்று ஒன்றா பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ முடிச்சாச்சு. தட்ஸ் இட். இப்போ நம்ம ரன் பண்ணோம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அடாப்டர் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன ஃபிக்ஸ் பண்ணல, இங்கே எரர் அடிக்கும். யா, பிகாஸ் இந்த இடத்துல ஃப்ளவர் காமிச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் குட். ஸோ இதை அப்படியே எடுங்க, அப்படியே தூக்குங்க, கண்ட்ரோல் எக்ஸ் தூக்கி இதுக்குள்ளே போடுங்க. ஃபாருக்குள்ளே இல்லை, அது சும்மா லாக் பண்ணுறதுக்கு தான் ஃபார் போட்டால், ஃபாருக்கு வெளியில். எதுக்காக எரர் அடிக்குதுன்னா, இது கை வச்சுன்னா தெரியும். கான்டெக்ஸ்ட் இருக்கு, ஆனால் அங்கே கொடுத்தது அரே லிஸ்ட்டு, இங்கே கொடுக்குறது ஃப்ளவர் ஸ்ட்ரிங் அரே. அதனால் தப்புன்னு கிடையாது. இந்த இடத்துல மூவிஸ் லிஸ்ட் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? புரியுதா? இப்போ ரன் பண்ணலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து கிரிட் லேஅவுட் மேனேஜர் காட்டணும் இல்லைங்களா? கிரிட் வேணாம், லீனியரே வச்சிடும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, ரன் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். வந்துச்சா? இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அந்த எப்படின்னா, ஒரு நிமிஷம் ஐட்டம் லிஸ்ட்டு போங்கோ. ஹலோ, இது ஓகேவா? இது கொஞ்சம் ஓகேவா? பட் இன்னும் கொஞ்சம் சைஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். XY 150 வச்சுங்க. சாரி, அதான் இருக்கு. இது ஓகேவா? பர்ஃபெக்டாக இருக்கா? இப்போ எனக்கு வந்து இதில் எல்லா வேல்யூஸும் வந்துச்சு. நம்ம வந்து என்ன எடுத்துருக்கோம்னா, ஒன்லி திங் நேமையும் இமேஜ் வேர்லையும் எடுத்திருக்கோம். ஸோ கடைசி இது தாரும் கரெக்டாக வந்துச்சு எல்லாமே. ஃபைன். நான் கிளிக் பண்ணாலும் இந்த கிளிக்கிங் எழுதிருக்கேன் பார்த்தீங்களா, இன்டர்ஃபேஸ்.
இதோ இது இருக்கு பாருங்க. இதோ இங்கே கால் பண்ணியிருக்கோம் பாருங்க இன்டர்ஃபேஸ். ஸோ அடாப்டரில் தான் அந்த இன்டர்ஃபேஸை நம்ம எழுதுவோம். ஆன் கிளிக் லிசனர் இந்த எழுதிருக்கோம் பாருங்க. ஆன் கிளிக் லிசனரில் இதை இங்கே கிளிக் பண்ணி அந்த கிளிக் லிசனர் அங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே கால் பண்ணி அந்த லிசனரில் இந்த வேல்யூவை அனுப்புகிறோம். இந்த லிசனரையும் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர் கூட மேப் பண்ணியிருக்கோம். அதனால இந்த மை அடாப்டர் கால் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டரும் we need to must call the constructor. அப்போ ஓவர்ரைட் மெத்தட் ஃப்ளவர் கிளிக் வந்துடும். அப்போ கிளிக் பண்ணால் அந்த ஃப்ளவர் நேம் இங்கே வந்துடும். ஸோ மீனிங் என்னன்னா அந்த அடாப்டரில் இருக்கிற வேல்யூ இங்கே வந்துடுச்சு. இங்கே மெயின் பேஜில் நம்ம என்ன மேனிபுலேட் வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன கால்குலேஷன்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் அந்த டேட்டா வச்சு. சரிங்களா?